பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். இயேசுவின் மார்பில் வடியும் இரத்தத்தை பார், கோர காட்சியை காண்கின்றாய். இயேசுவின் மார்பில் வடியும் இரத்தத்தை பார், கோர காட்சியை கல்வாரியின் காட்சியை நாம் கண்ட பின்னும் நம் கண்களில் கண்ணீர் வரவில்லையே, நம் கண்களில் கண்ணீர் வரவில்லையே.
சிலுவை பாடுகள் நமக்காக. இனி பாவம் செய்யாதே மகனே மகளே, இனி பாவம் செய்யாதே மகனே மகளே, இனி பாவம் செய்யாதே மகனே மகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த லென்த் டேஸ் தவக்கால வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் யாவரையும் இந்த தேவ செய்தியின் மூலமாக சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதம் 42:1 வாசிக்க கேட்போம். மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்மாவுமே வாஞ்சித்து கதறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. இங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த சங்கீதத்தில் அதை எழுதின தேவ மனுஷனுடைய ஆத்தும வியாகுலங்களை இங்கே குறித்து எழுதப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த தவ காலத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் எப்படி நம்முடைய ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தவக்காலம் என்பது அல்லது இந்த லென்த் டேஸ் அப்படி என்பது ஒருவேளை நாம் துக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்முடைய துக்கங்களை எல்லாம் மாற்றுவதற்காக தேவன் நியமித்திருக்கிற அந்த காலகட்டங்களை குறிக்கிறது. அதாவது வசந்த காலத்தை குறிக்கிறது. எல்லா தரித்திரங்களும் எல்லா போராட்டங்களும் எல்லா இடுக்கங்களும் நீக்கப்பட்டு கிறிஸ்து இயேசு அதை நீக்கும்படியாக கல்வாரி சிலுவைக்கே அவர் செல்லுகிற அந்த தருணத்தை குறிக்கிறது. ஆகினாலே நமக்கு துக்கத்தின் நாட்கள் என்பதை விட நமக்கு மகிழ்ச்சியின் நாட்களும் நமக்கு சந்தோஷத்தின் நாட்களும் நமக்கு வெற்றியின் நாட்களையும் கொடுக்கக்கூடியதாக இந்த லென்த் டேஸ் இருக்கிறது. ஆகையினால தான் இந்த எழுதக்கூடிய சங்கீதக்காரனாய் தாவீது எழுதுகிறார், மான்கள் எப்படி நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறதோ அதுபோல என் ஆத்துமா தேவனே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அதாவது மான்கள் எப்பொழுதுமே அது மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடங்கள் எப்படிப்பட்ட இடமாக இருக்குமானால் அது மேய்ந்து முடித்த பிறகு தண்ணீர் தாகம் எடுக்கும் பொழுது அந்த தண்ணீர் குடிப்பதற்கு ஏற்ற இடங்கள் எந்த இடத்திலெல்லாம் இருக்கிறது என்ற அறிவு இந்த மான்களுக்கு உண்டு. ஆகவேதான் இந்த மான்கள் தன் மேய்ந்த பிறகு தண்ணீர் தாகம் எடுத்தவுடனே அந்த நீரூற்று அண்டைக்கு ஓடி போய் அங்கே குடிக்க போகிறது. சில நேரங்களிலே இந்த காட்டு மிருகங்களும் கூட இந்த மான்களை வேட்டையாடும்படியாக விரும்புகிற இந்த மிருகங்கள் எல்லாம் இந்த நீரோடை அருகாமையிலே பதுங்கி இருக்கிறது. காரணம், இந்த நீரோடை அருகாமையிலே மான்கள் வரும், அப்பொழுது அதை அடித்து சாப்பிட்டு விடலாம் என்ற அந்த அறிவு அவைகளுக்கும் உண்டு. ஆகையினால்தான் மான்களுக்கு வெகு வேகமாக ஓடக்கூடிய சக்தியை கர்த்தராகிய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே மான் எப்படி தனக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும் பொழுது அதை வாஞ்சித்து கதறுகிறது. காரணம், இந்த தேவையான அளவு தண்ணீர் அது வயிற்றுக்குள்ளே நிரப்பப்படும் பொழுது மட்டும்தான் அது சாப்பிட்ட ஆகாரமானது அது டைஜஷன் ஆகி அது சரீரத்திற்கு தொந்தரவு கொடுக்காமல் மாறுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஆத்துமா அநேக நேரத்திலே கதறுகிறது. ஆத்துமா என்றால் மனம், சித்தம், அறிவு, உணர்ச்சி இவைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அநேக நேரத்திலே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய மனம் குழம்பி போகிறது, நம்முடைய அறிவு சிதைந்து போகிறது, நம்முடைய உணர்ச்சி குழப்பமடைந்து விடுகிறது. நம்முடைய சித்த மண்டலம் நல்லது கெட்டது எது என்பதை அறிவதற்கு பதிலாக நல்லதுக்கு பதிலாக கெட்டதையும் கெட்டதுக்கு பதிலாக நல்லதையும் அது தீர்மானிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திற்குள் நம்முடைய ஆத்துமா போய்விடுகிறது. பிரியமானவர்களே, ஒரு மானானது இது தன்னுடைய சரீர வயிற்றுக்கு நிறைவாய் உணவு கிடைக்க வேண்டும் என்று அது சாப்பிட்ட பிறகு தண்ணீரை தேடுகிறது போல நாம் இந்த பூமியிலே நம்முடைய மனம், அறிவு, சித்தம், உணர்ச்சி இவைகளிலே நிறைவு பெறுகின்ற பொழுது இந்த நிறைவை நாம் டைஜஷன் பண்ணுவதற்கு தேவனிடத்தில்
தேவனிடத்திலிருந்து ஆலோசனைகள் தேவைப்படுகிறது, தேவனிடத்திலிருந்து சில நன்மைகள் தேவைப்படுகிறது, தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தேவைப்படுகிறது, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஏதோ ஒன்று நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு அவைகள் வரும்பொழுது மட்டுமே தான் நம்முடைய மனம், அறிவு, சித்தம், உணர்ச்சி என்ற பகுதி சரியாய் செயல்பட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறது. அநேக நேரத்திலே இந்த ஆத்துமாவிற்கு தேவையான இந்த உணவு கிடைக்காத நேரத்திலே அது தன்னை படைத்த தேவனை நோக்கி கதற ஆரம்பிக்கிறது. என் தேவனே, என் தேவனே, ஏன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வருகிறது? கர்த்தராகிய ஆண்டவரே, எனக்கு ஏன் ஒரு இடுக்கண் வந்திருக்கிறது? இதிலிருந்து வெளியிலே வருவதற்கு எனக்கு வழிகள் இல்லையா? இந்த பாடுகள் எவ்வளவு காலம் எனக்குள்ளே இருக்கும் என்று நம்முடைய ஆத்துமா கதறுகிறது. பிரியமானவர்களே, ஆகிய இந்த சங்கீதத்தை எழுத மனுஷனு கூட கர்த்தருடைய சமூகத்திலே மான்கள் எப்படி வாஞ்சித்து கதறுகிறதோ அதுபோல தன்னுடைய ஆத்துமாவிலிருந்து வாஞ்சித்து கதறுகிறான். ஆக நம்முடைய ஆத்துமாவிலிருந்து நம்மை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி, கிறிஸ்து இயேசுவை நோக்கி நாம் கதறுகின்ற பொழுது இந்த கதறுதலின் சத்தத்தை கர்த்தராகிய ஆண்டவர் கேட்கிறார். கிறிஸ்து இயேசு கேட்கிறார். எப்படி கேட்கிறார்? நம்மை அவர் படைத்திருக்கிறபடினாலே நம்முடைய சத்தத்தை கேட்கிற அறிவு கர்த்தராகிய ஆண்டவருக்கு அதிகமாகவே உண்டு. தன்னுடைய தகப்பன் தன் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு அறிகிற அறிவு எப்படி இருக்கிறதோ, அல்லது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய அழுகையின் சத்தத்தை, கூக்குரலின் சத்தத்தை கேட்கும் பொழுதே இந்த பிள்ளையானது பசிக்காக அழுகிறதாம், அல்லது வயிற்றிலே சரீரத்திலே பலவீனத்தின் நிமித்தம் அழுகிறதா, அல்லது பயத்தின் நிமித்தம் அழுகிறதாம், எதற்காக இந்த கூக்குரல் வருகிறது என்பதை ஒரு தாய், ஒரு தகப்பன் எப்படி சரியாய் கண்டுபிடிக்கிறார்களோ, இதை பார்க்கில் நம்மை உண்டாக்கின கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய மனம், சித்தம், அறிவு, உணர்ச்சி பகுதியில் இருந்து நாம் தடுமாறுகின்ற பொழுது, நாம் போராடுகின்ற பொழுது அவைகளை அவர் உள்ளபடியே அப்படியே அறிந்து கொள்ளுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆகவே இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய உள்ளம் பதைக்கிறது, அது கலங்குகிறது. மான்களைப் போல வாஞ்சித்து கதறுகிற பொழுது கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டார் என்று வேதத்திலே அநேக முறை எழுதப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தின தேவகுமாரன இயேசு கிறிஸ்து நம்முடைய சத்தத்தை அறிகிறவராக, நம்முடைய கூக்குரலை அறிகிறவராக, மான்கள் எப்படி நீரோடை வாஞ்சித்து கதறுகிறதோ அதுபோல கர்த்தரிடத்திலே வந்து நாம் கதறுகின்ற பொழுது, அவரை கேட்கின்ற பொழுது, அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நம்முடைய சத்தத்தை அவர் அப்படியே கேட்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய மனதில், இருதயத்தில் இருக்கிற சிந்தைகளை அறிந்திருக்கிறபடினாலே உங்களுடைய சத்தத்தையும் இந்த நாட்களிலே அதிகமாய் கேட்க விரும்புகிறார். இந்த லென்த் டேஸ் மாத்திரம் அல்ல, இது முடிந்த பிறகும் உம்முடைய சத்தத்தை, நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கும்படியாக அவர் அவளோடு கூட இருக்கிறார். ஆகையினால தான் என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இரண்டாவதாக, தேவனுடைய பிரசன்னத்திலே வருவதற்காக நம்முடைய ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. சங்கீதம் 43:4 வாசிக்க கேட்போம். அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். ஆமேன். அப்ப இரண்டாவதாக ஆனந்த மகிழ்ச்சி எங்கே இருக்கிறதாம்? in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உள்ளே பிரவேசித்து வருபவர்களுக்கு இந்த அனுபவம் அதிகமாக இருக்கும். ஆக தேவ பிரசன்னம் என்பது தேவன் தன்னுடைய அநாதி வல்லமையை தன்னுடைய மக்கள் மீது அனுப்பி, தன்னுடைய பிள்ளைகள் மீது அனுப்பி, எந்த ஆத்துமா எல்லாம் வாஞ்சித்து கதறி கொண்டிருக்கிறதோ அந்த ஆத்துமாவை திருப்தி ஆக்கும்படியாக தண்ணீரினாலே இந்த மான்களுடைய வயிறு நிரம்பும் பொழுது எவ்வளவாய் நிறைவடைந்து மகிழ்ச்சி அடைகிறதோ அதுபோல தேவன் தன்னுடைய அளவில்லாத பிரசன்னத்தை, தன்னுடைய சமூகத்தை தேடி வருகிற, வாஞ்சித்து கதறி வருகிற மக்கள் மீது தம்முடைய அளவற்ற பிரசன்னத்தை அதிகமாய் ஊற்றுகிறார். இந்த தேவ பிரசன்னம் இறங்கி நம்மை நிரப்புகின்ற பொழுது நம்முடைய மனம், சித்தம், அறிவு, உணர்ச்சி எல்லா பகுதிகளையும் இந்த தேவ பிரசன்னமானது அது நிறைவாக்குகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி சிந்திக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனம் எந்த இடத்திலே குழம்பி போயிருக்கிறது, எந்த இடத்திலே பக்குவப்பட வேண்டியிருக்கிறது, எந்த ரூட்டிலே நாம் செல்ல வேண்டும் என்ற எல்லா காரியங்களையும் தேவ பிரசன்னம்
தேவ வல்லமையாகிய தேவ பிரசன்னம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறது. இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய மக்களே, இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்தில் வரும்பொழுது அது எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆகினாலே சுரமண்டலத்தாலே உம்மை துதிப்பேன், சுரமண்டலத்தாலே துதிப்பேன். இந்த மகிழ்ச்சி தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ, தேவனுடைய பிரசனத்தை எந்த ஆத்துமா தேடுகிறதோ, தேவனுடைய பிரசன்னம் யார் தேடுகிறார்களோ இவர்களுக்கு இந்த தேவ பிரசனத்தை அளிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகிய ஆண்டவர் சிலுவைக்கு அனுப்பினார். அவர் ஏதோ ஒரு பலவீனப்பட்ட ஒரு மனுஷனாக, ஏதோ ஒன்று முடியாத ஒரு நிலைமையில போய் சிலுவையில் அவர் மரிக்கவில்லை. அவர் பலம் உள்ளவர், அவர் சக்தி உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உடையவர். ஒரே ஒரு நோக்கம், தன்னுடைய தேவ பிரசன்னம், தன்னிடத்தில் இருக்கிற மகிழ்ச்சி, தன்னிடத்தில் இருக்கிற சமாதானம் தன்னுடைய மக்களுக்கு, தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவர் தன்னைத்தானே தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கோர சிலுவையிலே, அந்தகாரத்தின் மத்தியிலே கோர சிலுவையிலே ஆணிகளால் கடவப்பட்டவராய், இதோ சரீரத்திலே பீக்கப்பட்டவராய், இரத்தமெல்லாம் முழுவதுமாக வடிய கொடுத்த ஒரு தேவ மகனாய் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஆத்துமாவானது ஒருவேளை நம்முடைய பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வருகின்ற பொழுது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதத்திலே அது திசை மாறி போகிறது, மனம் திசை மாறி போகிறது. உதவி இல்லையே என்று நினைக்கும் பொழுது உதவிக்கரம் நீட்டுவார்கள் என்று சொல்லி மனுஷன் எதையோ தேடி ஓடுகிறான். அங்கே அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காத பட்சத்திலே இன்னும் அதிகமாய் தடுமாறுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் இப்படி தடுமாறுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தையும் தன்னுடைய வல்லமையினால் நிரப்பி அவர்களை சுகமாக்கும்படியாக, அவர்களை இந்த பூமியிலே எந்த நோக்கத்திற்காக ஆண்டவராகிய கர்த்தர் உருவாக்கினாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றும்படியாக செய்வதற்கு ஒரே ஒரு வல்லமை இருக்கிறது. அதுதான் the presence of God, தேவனுடைய பிரசன்னம். இந்த தேவனுடைய பிரசன்னம் இந்த பூமியில் இருந்து இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொரு மீதும் இறங்குவதற்கு அது 24 மணி நேரமும் ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், படைத்தவருக்கு தான் தன்னுடைய பிள்ளைகளுடைய பாரத்தை பற்றி முழுவதாய் தெரியுமே ஒழிய மற்றபடி வேறு யாருக்கும் அதிகமாக தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நமக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் வரலாம், ஆனால் நமக்கு உதவிக்கரமாகவே முழுவதுமாக உதவி செய்வதற்கு, நமக்காக நின்று செயல்படுவதற்கு இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவில்லை. ஆனால் தேவன் தன்னுடைய சக்தியை தம்மை நோக்கி கூப்பிடுகிற மக்களுக்கு 24 மணி நேரமும் பலன் கொடுக்கும்படியாக இந்த தேவ பிரசன்னத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சங்கீதத்தை எழுதின இந்த தேவ மனுஷன் அவர் உள்ளத்திலே, அவர் மனதிலே, அறிவிலே, சித்த மண்டலத்திலே அவர் குழப்பம் அடைகின்ற பொழுதெல்லாம் மகிழ்ச்சி கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த சுரமண்டலத்தை எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று வாசித்து 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 என் உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள், கவலைகள், போராட்டத்தில் இருந்து நான் விடுதலை பெறும்படியாக அந்த ஆனந்த மகிழ்ச்சியை நான் தேடுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த காலத்திலும், இந்த தவ காலத்திலும், இந்த லென்த் டேஸிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே குழப்பத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோமா, மனபாரத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோமா, யார் எனக்கு உதவி செய்து இந்த இக்கட்டிலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறோமா? கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பிரசன்னம் வருகிறது. அது கிறிஸ்து இயேசு நமக்காக சரீரத்தை பீக்க கொடுத்தபடினாலே, சிலுவை மரணத்தை அவர் சந்தித்திருக்கிறபடினாலே நம்முடைய பாரங்களை அவர் உள்ளதை உள்ளபடியே அறிகிறார். நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய நிந்தைகளை, நம்முடைய மனம் படுகிற பாடை அவர் உள்ளபடியே அறிகிறார். பிரியமானவர்களே, ஆகினால்தான் கர்த்தரை சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே விடுதலையின் ஆவியானவர் நம்மை தேற்றும்படியாக இப்பொழுதும் அவர் இறங்கி கொண்டிருக்கிறார். இந்த லென்த் டேஸ், இந்த தவ காலத்திலே அவருடைய முகத்தை, அவருடைய சரீரத்தை, அடிக்கப்பட்ட சரீரத்தை, நொறுக்கப்பட்ட சரீரத்தை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது அவருடைய அன்பு நம்மை நோக்கி அது இறங்கி வருகிறது. மூன்றாவதாக, சிலுவை மரணம் எதை குறிக்கிறது? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஆமென். இந்த சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை என்றாலே விக்டரி சிம்பல், ஒரு வெற்றிக்கான ஒரு அடையாளம்.
ஆனால் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது அவர் தோற்று போனது போல மனுஷனுடைய பார்வைக்கு தெரிகிறதே ஒழிய, ஆனால் உள்ளே பிரவேசித்து போகின்ற பொழுது அவர் பட்ட ஒவ்வொரு பாடுகளுக்குள்ளும் நமக்காக வெற்றியை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகினால்தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்ற பொழுது அது கெட்டு போகிறவர்களுக்கு வேண்டுமானால் அது பைத்தியத்தை போல தோன்றலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ வல்லமையை நிரம்ப திரும்ப 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 நமக்கு தேவ பலத்தையும் தேவ வல்லமையும் நம்முடைய ஆத்துமாவிற்குள் அது அனுப்பி கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய மக்களே, கிறிஸ்து இயேசுனுடைய பாடுகளை எப்பொழுதெல்லாம் தியானிக்கின்ற பொழுது அவர் வலியே இல்லாமல் கஷ்டப்பட்டார் என்று தியானிப்பதை விட அவர் என்னுடைய வலிக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய வலிகளை அவர் சுமந்தார் என்று தியானிக்கின்ற பொழுதுதான் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வருகிறது. ஆகவே அவர் எந்த நோக்கத்திற்காக சிலுவைக்கு சென்றார் என்ற நோக்கத்தை நாம் அறிந்து அந்த வழியிலே உள்ளே போகின்ற பொழுது நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நம்முடைய ஆத்துமா அது பெற்றுக்கொள்ளுகிறது. ஆகவே நம்முடைய ஆத்துமாவிலே தேவை இருக்கின்ற பொழுது பல வழிகளை தேடி உபாய தந்திரங்களை தேடி ஓடுவதை பார்க்கிலும் கிறிஸ்து இயேசு என்னுடைய வலிக்காக அவர் வழிபட்டார், என்னுடைய காயங்களை ஆற்றும்படியாக அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய மனதில் இருக்கிற காயங்களை சுகமாக்கும்படியாக அவருடைய சிரசிலே அவர் முள்முடியை சூட்டிக்கொண்டார் என்ற இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே கிறிஸ்து இயேசுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு அங்கிருந்து ஒரு பாக்கியம் உண்டாகிறது. இந்த மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகின்ற பொழுது தண்ணீரை பார்த்த உடனே அதற்கு ஒரு திருப்தி உண்டாகிறது. என்னுடைய சரீரத்திலே சாப்பிட்ட ஆகாரம் டைஜஷன் ஆவதற்கான இதோ தண்ணீர் எனக்கு கிடைத்து விட்டது என்ற பெரும் மகிழ்ச்சியிலே அது குடித்துவிட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்திவிட்டு அது தன் இடத்தை நோக்கி ஓடுகிறது. தேவ மக்களே, தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த உலகத்தில் அரைக்குறையாய் வாழும்படியாக அரைக்குறை ஆயுசோடு வாழும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் வைக்க விரும்பவில்லை. எதற்கு நமக்காக சிலுவைக்கு சென்றார்? அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை முழுசாய் ஓடி முடிக்க, ஓடுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு விடுதலையோடு நன்மையோடு ஓடி முடிக்கும்படியாக அவர் சிலுவைக்கு சென்றபடினாலே நம்முடைய ஆத்மாவிற்கு தேவை வருகின்ற பொழுது, நம்முடைய ஆவி ஆத்மா சரீர தேவை இருக்கின்ற பொழுது, கிறிஸ்து அண்டையில் வருகின்ற பொழுது அவர் கிறிஸ்துவனிடத்தில் இருந்து கல்வாரி சிலுவை இடத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் போஜனத்தை கொடுக்கிறார். அவருடைய சிலுவை எதை கொடுக்கிறது? நமக்கு பாவ மன்னிப்பை நமக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுக்கிறது. அவருடைய வார்த்தை எதை கொடுக்கிறது? தேவனுடைய அன்பை நிறைவாய் நம்மிடத்திலே கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவருடைய தழும்புகள் எதை செய்கிறது? நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற இந்த காயங்களை நோய்களை சுகமாக்கும்படியாக அவருடைய தழும்புகள் கிரியை செய்கிறது. ஆகினால்தான் ஒரு பக்தன் பாடினான், ஒரு மருந்தரும் கூறு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே, ஆறு மருந்தரும் ஆனந்த மருந்து ஆதியிற்றானாய் முளைத்த மருந்து வரும் பிணிகளை மாற்றும் மருந்து வறுமை உள்ளோர்க்கோ வாய்த்த மருந்து ஒரு மருந்தரும் கூறு மருந்து உம்பரத்தில் நான் கண்டேனே. என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, தேவகுமாரனே, தூய ஆவியானவரே, இந்த பூமியிலே வாழ்கிற ஆண்டவர் ஒவ்வொரு மக்களுக்காக நீ சிலுவைக்கு சென்றீர். இப்பொழுதும் என்னோடு சேர்ந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய மக்களுக்காக வேண்டுகிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இப்பொழுது உம்முடைய தேவ பிரசன்னம் ஆண்டவர் தேவ வல்லமை சுகமளிக்கிற வல்லமை ஆத்துமாவின் சரீரத்தின் சுகமளிக்கிற ஜீவன் இப்பொழுது இறங்கி வருகிறதை என்னுடைய ஆவிக்குரிய கண்களிலே காண்கிறேன். கர்த்தாவே, யாரெல்லாம் ஆத்துமாவில் வியாகுலப்பட்டு மனம் சித்தம் அறிவு உணர்ச்சியிலே குழம்பி போராடி தவித்து இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஆத்துமாவிலே சுகம் உண்டாவதாக, சரீரத்திலே சுகம் உண்டாவதாக, வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்போ விடுதலை உண்டாவதாக. போகிற வழி ஒருவேளை குழப்பமான வழிகளாக இருக்குமானால் அந்த வழிகளிலெல்லாம் உம்முடைய வெளிச்சம் பிரகாசிப்பதாக.
கர்த்தாவே, மனதிலே குழப்பத்தில் இருக்கிற மக்கள் மனமகிழ்ச்சியால் நிரப்பப்படுவார்களாக, சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவார்களாக, சுகவாழ்வினால் நிரப்பப்படுவார்களாக. எனக்கு கர்த்தராகிய ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்கு என்னுடைய வலிக்காக, என்னுடைய பலவீனத்திற்காக சிலுவைக்கு சென்றார். ஆகவே நான் பலன் பெற்று வாழ்வேன், சுகம் பெற்று வாழ்வேன் என்ற அப்படிப்பட்ட உற்சாகமும் அப்படிப்பட்ட மனமகிழ்ச்சியும் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவதாக, பார்க்கிற ஒவ்வொரு பெரியோர்களையும் நிரப்புவதாக, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, ஆஸ்பத்திரியில் வியாதியோடு இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற உடைய மக்களை சுகமாக்குவீராக, படுக்கையில் அவர்களை விடுதலையாக்குவீராக. கல்வாரி சிலுவையிலே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் நீர் ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருடைய ஆத்துமாவை விடுவிப்பதாக, சிந்தைகளை விடுவிப்பதாக, ரட்சிப்பின் மகிழ்ச்சி உண்டாவதாக, ஆனந்த சந்தோஷம் உண்டாவதாக. தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இப்பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் உம்முடைய முகத்தை இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி உம்முடைய முகத்தை வந்து நோக்கி பார்க்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் உம்முடைய பிரசன்னம் அதிகமாய் நிரப்பும்படியாக வேண்டுகிறேன் அப்பா. கர்த்தாவே, எல்லாவற்றிலும் நாம் வகைப்படட்டும். பண கஷ்டத்தில் வாழ்கிற மக்களை விடுவிப்பீராக. ஆண்டவரை, குடும்ப வாழ்க்கையில் பிரிவினையிலே தடுமாறுகிற பிள்ளைகளை நீர் விடுவித்து குடும்ப சமாதானத்தை கொடுப்பீராக. வேலை ஸ்தலத்தில் போராடுகிற மக்களை மன மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக. தூர தேசத்தில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் வாழ்ந்திருக்கும்படியாக, சுகித்திருக்கும்படியாக செய்யுங்க. இறந்தபடியே செய்ய போவதற்காக மக்கள் நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார வேண்டி ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.